ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ராவரம் அடுத்த மலைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சாலம்மாள். இவர் அதே பகுதியில் தனியாக குடிசை அமைத்து வசித்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது சாலம்மாளின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டி காதுகளில் அணிந்திருந்த தங்க கம்மலை கத்தியால் அறுத்ததோடு மட்டுமில்லாமல் மூதாட்டியையும் பலமாக தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மூதாட்டியை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலையில நாங்க எப்பவுமே நார்மலா தான் இருந்தோம். அது எங்க சித்தி தான், எங்க பாட்டி தான் அவங்க. காலையில போய் பார்க்கும்போது எப்பவுமே அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. இன்னைக்கு காலையில படுத்துனே இருந்தாங்க. அது படுக்கிறப்ப பார்த்தா அவங்க மேலலாம் துணி விலகி இருந்தது. என்னடா சரி எப்பவுமே நல்லா தானே இருப்பாங்க, இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்த்தா முகம் அடிபட்டிருக்கு, துணியெல்லாம் விலகிருக்கு, காதுல கம்மல் எல்லாம் ரத்தம், ஒரே ரத்தமா இருந்ததால பயந்து போய் எல்லாருமே உள்ள போயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்கள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் நைட்டு கரண்ட் வேற ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சு. 12 மணில இருந்து ஏதோ சம்திங் கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆனதால என்ன ஏதுன்னு எங்களுக்கும் தெரியல. சத்தமும் கேட்கல. போயிட்டு அவங்கள நாங்க போய் ஓபன் பண்ணி பார்த்ததுல மூக்குல இருந்து ரத்தம், காதுல இருந்து ரத்தம், மொத்த துணி எல்லாம் விலகி போயிட்டு, அவங்க காசு ஏதோ வச்சிருந்தாங்க, அந்த பேக் எல்லாம் பிச்சு போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்ப நாளா தனியா தான் இருக்கிறாங்களே. அவங்களே சமைச்சுப்பாங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இத்தனைக்கு போல்டு லேடி தான். போ போவாங்க, வருவாங்க. அந்த மாரி இருந்தாங்க. இன்னைக்கு நேத்து நைட்டு அவங்கள யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்க சிசிடிவி கேமராலாம் அவ்வளவா கிடையாது. நம்ம ரோட்ல இந்த ரோட்ல மெயினா ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. இதுவரைக்கும் அந்த மாரி சம்பவம்லாம் இங்க நடக்கல. பட் ஆனா இந்த ஏரியா என்னன்னா, நெறைய பசங்க குடிச்சிட்டு போறது, குடிச்சிட்டு வர்றது, இந்த கஞ்சா அது இது ஏதோ சொல்றாங்க. அதுவும் இங்க கொஞ்சம் இப்பத்துக்கு வர காலத்துல ரொம்ப கண்கூடா பாக்குற மாரி இருக்கு. அது கொஞ்சம் பார்க்கணும். அதனால மேபி நடந்திருக்கலாம். இப்போ இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. காசுக்காக பண்ணாங்களா? இல்ல அந்த ஏதாவது பண்ணணும்னு பண்ணாங்களா? இல்ல முன்விரோதம் முன்விரோதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா இது 2 பாயிண்ட் இருக்குது இதுல பண்ணதுக்கு. எங்களுக்கு இப்போ நெறைய ஃபேமிலிஸ் இருக்குது. நெறைய பாட்டிங்க இந்த மாரி தனித்தனியா இருக்கிறாங்க. அவங்கவங்க குட்டி குட்டியா வீடு வச்சுன்னு அவங்கவங்க தனியா இருக்கிறாங்க. இப்போ அந்த மாரி ஒரு வயசான பாட்டிக்கே அது நடந்துருச்சுன்னா, நாளைக்கு நம்ம போறோம், வரோம். சின்ன சின்ன பசங்க டியூஷன் போகுது. 8 மணிக்கு திரும்பி வராங்க பசங்க. ஸ்ட்ரீட் லைட் இல்லாத இடத்துல இருந்து நடந்து வருதுங்க குட்டி பசங்க. இப்ப அவங்களுக்குலாம் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்?